குஜராத் சிஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய் மற்றும் ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சில மேட்ச் நம்பர் 47 யாருக்கும் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ நிறைய பவுலர்ஸ் வந்து அடிபட்டாங்க. ஸோ வந்து ஒன்னு ஒன்னா சொல்லாம யார் யார் என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹாரிஸ். ஹாரிஸ் கிட்ட நம்ம ஆரம்பிக்கலாம். ஹாரிஸ் ஆரம்பி. நான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes சைலன்ஸ் ஃபார் ஜிடி பவுலர்ஸ். நான் வந்து அவங்க அவங்க 2 நிமிஷம் சைலண்ட் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓகே, ஜிடி அந்த டாப் 3 கிளிக் ஆயிட்டாங்க. ஜிடிக்கு சேஃப் அவங்க. சாய் சுதர்ஷ் அடிச்சிட்டாரு, கில்லு அடிச்சிட்டாரு, பட்லரு. ஸோ 209 சேஃப் டோட்டல். என்னத்த அடிக்க போறாங்க ஆர்ஆர் அப்படிதான் நினைச்சேன். அங்கதான் வந்தாரு. ஒரு சகாப்தமே உருவான மாதிரி இருந்தது. வைபவ் சூரியவன்ஷி 14 வயசு பையன். எப்படி சொல்றது, விஜயம் போடுற ஸ்டிக் எடுத்து விஜயம் போடு. ஊட்டுவாங்க பாத்தியா கிரவுண்ட்ல, அந்த மாதிரி கொட்டு கொட்டுன்னு கொட்டுனாரு எல்லா ஜிடி பவுலர்ஸையும். வச்சு பொளந்து கட்டிட்டாரு. ஆக்சுவலா ஜிடில நிறைய நல்ல விஷயம் நடந்துருச்சு. பட் என்கிட்ட இப்போ வந்து ஒரே ஒரு கண்டென்ட் தான் இருக்கு. நான் வைபவ் சூரியவன்ஷியை மட்டும் தான் பேச போறேன். ஏன் அப்படின்னா, அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு வந்து இப்ப வரைக்கும் இந்த நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன் இந்த செகண்ட் வரைக்கும் என்னால நம்ப முடியல. 14 வயசு பையன் தான் இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணதுங்கிறது வந்து. 39 பால்ல 100 அடிச்ச நம்ம ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ஹெட்டோட ரெக்கார்டவே வந்து பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. முக்கியமா சொல்ல போனோம்னா செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. ஃபாஸ்டஸ்ட் 35 பால்ல. அதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ ஆரம்பிச்ச பால்ல இருந்து அடிச்சிருக்காரு. ஆனா நான் வந்து அதான் இப்போ 38 இல்ல 35 பால்ல தான் 100 அடிச்சாரு. 100 ஆமா, நான் டோட்டலா சொல்றேன், ஆன் வரைக்கும் சொல்றேன். அது ஓகே, பட் 100 அடிச்சா 35 பால்ல அது வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இந்த ரெக்கார்டு வந்து இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு இருக்கும்ங்கிறத நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா இது ஈஸி கிடையாது. ஒரு டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்க ஜிடி மாதிரி இருக்க ஒரு டீம்ல இருக்க பவுலர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அடிக்க விட்டுருக்காங்க அப்படின்னா அவர் என்ன மாதிரி ஒரு பிளேயர்னு பாத்தீங்களா, என்ன மாதிரி ஆட்டக்காரன் அவன். வைபவ் சூரியவன்ஷி அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு. தம்மா துண்டு பையன்டா, தம்மா துண்டு பையன்டா, தூக்கி சொருகிட்டான்டா. ஆனா வேற மாதிரி இருக்குது. ஆனா வேற மாதிரி சிக்ஸ் போகுது, எனக்கு வேற மாதிரி போகுது. எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஜிடி பவுலர்ஸ் வந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஒரு சில பேர் 2 பேர் நல்லா மாட்டிக்கிட்டானுங்க. அதுல ஒண்ணு இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மா பாவம் வச்சு கடந்து எடுத்துட்டாங்க. இஷாந்த் சர்மா குத்தி எடுத்துட்டாங்க. இன்னொன்னு பிரசித் கிருஷ்ணா. இன்னொரு ஒரு பவுலர் ஒரே ஒரு ஓவர் கொடுத்தாங்க. ஆப்கானிஸ்தான் பவுலர் கரீம் ஒரே ஒரு ஓவர் போட்டாரு. 30 ரன். இந்த வாங்கிக்க போ அப்படின்ற மாதிரி வைபவ் வந்து பொழந்துட்டாரு. அடுத்து அவர் தலை வச்சே பார்க்கலையே. இன்னைக்குதான் வந்திருக்காரு அவரு. இன்னைக்குதான் வந்து ஜிடி சரி ஓகே சான்ஸ் கொடுப்போம்னு கொடுத்தாங்க. அப்படியே போய் பெவிலியன்ல உட்காந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி இன்னாண்டு போ அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டாரு. இஷாந்த் சர்மா இஷ்யோ பாவம். இஷாந்த் சர்மா எவ்வளவு பெரிய சீனியர் பவுலர். இவர் எவ்வளவு பெரிய எங்க காம்பினேஷனே பயங்கரமா இருக்கு. அடி அடி அடிச்சிட்டாரு. பொலந்து கட்டிட்டாரு இஷாந்த் சர்மா. பிரசித் கிருஷ்ணா அடி, இஷாந்த் சர்மா அடி. ஜிடில உருப்படியா போட்ட ஒரே ஒரு ஆள் ரஷீத் கான் மட்டும்தான். 4 ஓவருக்கு 24 ரன் நச்சுன்னு போட்டு இவ்வளவு பெரிய ஹை ஸ்கோரிங் கேம்லயும் 4 ஓவருக்கு 24 போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது ரஷீத் கான் சூப்பரா பண்ணிருக்காரு. பட் பிரசித் கிருஷ்ணா எப்போ நல்லா போடுற பவுலர் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க. மத்தபடி ஜிடி பேட்ஸ்மேன் நல்லா தான் பண்ணிருந்தாங்க. பட் ஓவர் கம் பண்ணிட்டாரு நம்ம வைபவ் சூரியவன்ஷி. வணக்கம், நன்றி, வணக்கம். சூப்பர். அருமையான அருமையான ஸ்பீச்லெஸ்னே சொல்லலாம் இப்ப நீ பேசுனது. அடுத்தது ஆதி, கமான், என்ன சொல்ல போறோம் பாக்கலாம். பார்லே மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி, சூரியவன்ஷினி வேற மாதிரிதான். சூரியவன்ஷினி வேற மாதிரி. இப்பதான் மேட்ச் அதாவது ஸ்கெட்சு வந்து குஜராத் ஸ்கெட்ச் போட்டாங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் அடிச்சுட்டா ராஜஸ்தான் சேஸ் பண்ண மாட்டாங்க நினைச்சு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சாங்க. ஆனா ஸ்கெட்ச் அவங்களுக்கு தான் திரும்பி மாட்டிடுச்சு. மாத்தி விட்டாங்க அப்படியே. ஏன்னா பேட்டிங் செம்மையா ஆடிட்டாங்க. அந்த டாப் 3 வழக்கம் போல ஆடினாங்க. 200 அடிச்சுட்டாங்க. ஒரு நல்ல டோட்டல் தான்.
அவங்களுக்கு இருக்க பவுலிங் வச்சு கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ற அவ்வளவுதான் இருந்துச்சு. பட் எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் தான் சூரியவன்ஷிக்கு. இனி எல்லாரையும் ஹிஸ்டரியில ஆமா, எல்லாரையும் அடிச்சாரு. அஹ் எப்படி சொல்றது, மேபி 2 விக்கெட் விழுந்தா சிம்ரன் நெட்மயர் வந்து தோத்துருப்பான்னு தோணுது, தடையிருப்பான்னு தோணுது. பட் மற்றபடி இன்னைக்கு ஆட விடல அவரை. இனி எப்படியாச்சும் நான் அடிச்சுட்டாங்க வேணாம்னு சொல்லிட்டு சூரியவன்ஷி முடிச்சு விட்டாரு. அப்படிதான் இருந்துச்சு, சரியான இன்னிங்ஸ். அதுவும் அந்த ஒரு ஓவர்ல அடிச்சாரு 30 ரன்லாம், வேற லெவல். பாவம் அந்த bowler நிஜமாவே. முதல் முறையா ஐபிஎல் வந்து அடி வாங்கிட்டு, அது ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு போனாரு. அதை நினைச்சு கண்டிப்பா தன் ஒரு சொந்த நாலு நாட்டுக்கே திரும்பிய திரு கரீம் அவர்கள். ரஷீத் கான் மட்டும் தான் ஒழுங்கா போட்டார் இந்த கலவரத்துல, அதான் எப்படின்னு தெரியல. பட் அந்த சைடும் பார்த்தா ஜெய்ஸ்வாலும் சூப்பரா ஆடினாரு. பட் இவனுங்க வேற மாதிரி, என்னன்னே எதுவுமே பண்ண முடியல யாராலையும். அப்படிதான் ஆடினாரு. எனக்கு என்ன ஒரு இதுல இருந்து தெரியுதுன்னா, இப்போ இந்தியாவில் இவ்வளோ பேட்ஸ்மேன் இருக்காங்க, எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே T20 கேம்ல வந்து சூப்பரா, என்ன சொல்றது, செட் ஆயிட்டாங்க. அவன் அவனுக்கு 100 அடிக்கிறான். இப்போ வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒருத்தர் ஸ்குவாட்ல ஃபெயில் ஆனாலும் சரி, அவனுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு 4 பேர் ரெடியா இருக்காங்க அதே பொசிஷன்ல. அந்த மாதிரி ஒரு டெப்த் இருக்கு இந்தியன் ஸ்குவாட்ல. ஸோ வந்து இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரியல. ஏன்னா ஆப்வியஸா இந்தியன் கிரிக்கெட் நல்ல விஷயம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்றது, காம்படிஷன் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு பிளேயர் வந்து அந்த கரியர் இருக்குல்ல, அது வந்து பெருசாலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு பீரியட் விளையாடுவாங்க, ஃபார்ம் அவுட் ஆனா அடுத்து டக்குன்னு இன்னொரு பேர் வந்துருவாங்க, அப்படிதான் இருக்குன்னு தோணுது. சூரியவன்ஷி 14 வயசு தான் ஆகுது. பட் இன்டர்நேஷனல் லெவல் பவுலர்ஸ் அடிக்கிறாரு. ஸோ அவர் இந்தியன் டீம் கொண்டு வந்தா கூட அடிப்பார் தான். ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்குவாட்ல இருக்காங்க யாரு, அபிஷேக் சர்மாலாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் கரியரு. சஞ்சு சாம்சனே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு கரியரு. இந்தியாவுக்கும் சரி, இந்தியாவில் இப்பதான் ஓப்பனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவனை தூக்கிட்டு இவனை தூக்கினாலும் போட்டா கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ சஞ்சு கரியர் ஃபினிஷா, அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. இன்னும் சில பேர்லாம் வந்து இன்னும் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் சுச்சுவேஷன். இருக்காது. பட் ஐபிஎல் ஆடுறவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் ஆடுவாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இன்டர்நேஷனலுக்கு பட் இதுவும் ஒரு கொஸ்டின் டேலண்ட்லாம் மார்க், இருக்குதானே இந்தியால? கொஸ்டின் மார்க் ஓகே தான். பட் டேலண்ட். T20 எதுல செலக்ட் பண்றாங்க, ஐபிஎல் தான் செலக்ட் பண்றாங்க. T20 ஃபைன், ஓகே ஓகே. நான் T20 தான் இல்ல சொல்றேன். ஆக்சுவலா வந்து நான் T20 ஓடிஐ ஆனாலும் டெஸ்ட் அவர் அடிச்ச சொல்லல. பவுலர்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் தானே. அதுதான் நான் சொல்றேன். ஃபைன்ரா. ஓகே ஓகே. லைக் T20 ஓகே. அதனால தான் சொல்றேன். லைக் அவரு இப்போ இதே வந்து ஒரு ஸ்மாட்ல அடிச்சா ஓகே, அது வந்து அவங்களும் ஆல்மோஸ்ட் சேம் லெவல்ல இருப்பாங்க. பட் இது வந்து ஐபிஎல் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ப்ரொஃபஷனல், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இன்டர்நேஷனல் லெவல் தான். ஸோ அங்க இருந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களா? இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து எப்படி சொல்றது, அவ்வளோ சீக்கிரம் டெபியூ வராங்க. ஸோ எக்ஸைட்டிங் இயர்ஸ் தான். அடுத்து வேர்ல்ட் கப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க பிளேஸ் தக்க வச்சுக்கணும். ஏன்னா ரெடியா இருக்காங்க பசங்க. பட் இருந்தாலும் இதுல எனக்கு ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குறது எல்லாமே பேட்ஸ்மேன் தான் பாக்குறோம் தவிர பவுலர்ஸ் யாரும் பார்க்க மாட்டோம் சின்ன வயசுல. பவுலர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு லேட் ஏஜ்ல தான் ஃபிளரிஷ் ஆறாங்க. இப்போ 24, 23 அந்த இயர்ல தான் ஓரளவுக்கு அந்த இன்டர்நேஷனல் லெவல் வராங்க. பட் பேட்ஸ்மேன் ஈஸியா வந்துடுறாங்க. ஸோ வந்து இது எப்படி வந்து இந்த கோச்சஸ், டீம் செலக்டர்ஸ்லாம் இது எப்படி எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுவும் இவங்க டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு அது வேற டவுட்டா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு சூரியன் அதாவது அட்டாக் பண்றானுங்க. பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த நிக்கணும்ல, ஒரு 1 டே நிக்கணும்ல, அந்த மாதிரி நிப்பாங்களான்னு தெரியல. நிறைய ரிஷப் பண்ட் தான் பாத்தீங்கன்னா, அவர் T20 தான் நல்ல பிளேயர்னு நினைச்சோம். பட் டெஸ்ட்ல போனாரு, இப்போ T20 சிறப்பு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவனுங்களே என்ன ஆவாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு எனக்கு. யாரு வந்து ஆல் ஃபார்மேட் பிளேயர் ஆவா, யாரு வந்து டெஸ்ட் பிளேயர் ஆவா, T20 பிளேயர் ஆவா. என்னோட ஓடிஐ வந்து யாருமே மதிக்கிறது இல்லை. ஓடிஐ பிளேயர்ஸ் என்ன ஆனாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும் தான் ஓடிஐ பிளேயர் மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் நீ யார் அந்த சொன்ன ஓடிஐ என்ன பிளேயர்? ஞாபகம் வருதுன்னா, எனக்கு அந்த இங்கிலாந்தோட ஸ்குவாட் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இங்கிலாந்து வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, T20க்கு ஒரு ஸ்குவாடு, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஸ்குவாடு, ஸோ அந்த மாதிரி ஒண்ணு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வந்து ரெடி பண்ணா நல்லா அது இருக்கும்னு ஆக்சுவலா ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தோணுது. ஃபார்முலா வந்து ஒரு சக்சஸ் ஃபார்முலா தான். ஏன்னா அது அந்தந்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பிளேயர்ஸ் நினைக்கிறேன். அதுக்கேற்ற ஃபார்மேட்ல ரெடி பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியகுமார் யாதவே வந்து T20க்கு பர்ஃபெக்டா இருப்பார். அவரை தூக்கி ஓடிஐல போட்டா வேலைக்கு ஆகாது. ஆமா, அந்த மாதிரி தான். ஸ்ரேதா அதே கேப்டன் மாதிரி வேற. அவனுங்க கிட்ட என்ன பிளஸ் பாயிண்ட்னா,
என்னதான் நீ பெரிய பிளேயர் வந்து ராயாவே வந்து அந்த மேட்ச் ஜேசன் ராய் வந்து அடிக்கல அப்படின்னா தூக்கி வெளில போட்டுருவானுங்க. நீ வேற இதுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள நான் வா, என்ன சொல்றேன் அப்பதான் அப்படின்னா உன்னோட. அதுதான், இப்போ ம். டெஸ்ட்டுக்கு புஜாரா முரளி விஜய் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்தியாவுக்கு ரெடி ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் அது டெஸ்ட்டுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார்மேட் மாத்தி மாத்தி இனிமே பிளேயர்ஸ் வருவாங்க. அந்த ஆல் ஃபார்மேட் பிளேயர்ஸ் வந்து வருவாங்களான்னு தெரியல. ஒரு இருப்பாங்க, மேபி ஒரு 2 ஒயிட் பால் தனியா 2 பால் தனியா இருப்பாங்க. பட் பார்ப்போம். ஏன்னா கியூரியஸ் கேஸ் தான். ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், பண்டா இருக்கட்டும், அஹ், ஒரு ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் இன்னும் யாரு கண்டிப்பா எக்ஸைட்டிங் கெஸ்ட் ஃபார் இந்தியா கிரிக்கெட், அது மட்டும் தான் சொல்லுவேன். நான் மேட்ச் பத்தி நீங்க அவ்வளவா பேசல, ஏன்னா ஓகே, பட் எனக்கு என்னமோ இது பார்த்து தான் பேசணும்னு தோணுச்சு. ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்டார்ட் ஜிடிக்கு. 3 பேர் எல்லா பேட்ஸ்மேனும் அடிக்கிற மாதிரி அடிச்சானுங்க. நல்ல ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்டையோட சீன் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. டான் 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 டான். என்னப்பா போட்டீங்களா அண்ணே ஒருத்தனை மரண காட்டு காட்டிட்டானே அப்படிங்கிற மாதிரி அங்க சூரியவம்சி வந்து ஒருத்தன் 17 பாலுக்கு 50. ஓகே, இன்னிங்ஸ் முடிஞ்சு போல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். 35 பாலுக்கு 100. யோ, யாரு நீ அங்கேயே பாதி மேட்ச் முடிஞ்சியா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அந்த 210 டார்கெட் 210ங்கிறது வந்து 15.5 ஓவர்ஸ்லயே முடிச்சிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து 4 ஓவர் வந்து பாக்கி பேலன்ஸ் இருக்கு. ஸோ இன்னுமே வந்து அடிச்சிருந்தா இங்க என்ன நான் பாராட்ட வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, சூரியவன்ஷை தாண்டி ஜெய்ஸ்வால் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராப்பரான இன்னிங்ஸ் சொன்னாரு. மேபி அவர் விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தா ஜுரேல் ஆர் ஹெட்மேர் வந்திருந்தா அந்த மேட்ச் எப்படி போயிருக்கும்னு தெரியல. ஸோ அது வந்து நான் உங்க 2 பேரும் இறக்க மாட்டாங்கடா, உங்க உங்க மேல நம்பிக்கையே இல்லடாங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொண்டு போனதுல ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அண்ட் சின்ன பையன் அப்கோர்ஸ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹாரிஸே வந்து மொத்தமா சொல்லி முடிச்சிட்டான். ஸோ அதுல வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி ரொம்ப நானும் இதாயிட்டேன். யோ, என்ன அந்த ஒரு ஒரு பாலுமே பாக்குறதுக்கு என்னடா இவன் ஏதோ ஹைலைட்ஸ் காட்டுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஹைலைட்ஸ் மேட்சா இல்ல நார்மல் மேட்சா லைவ் போயிட்டு இருக்கான்னு. இப்படி அடிக்கிறான் சிக்ஸ், இப்படி அடிக்கிறான் லெஃப்ட்ல, எப்படி போட்டாலும் சிக்ஸ் அடிக்கலாம். எல்லா பவுலரும் போட்டு தான் அடிச்சு காலிதான். ஸோ அங்க வந்து பாராட்ட வேண்டிய ஒரே ஆட்கள் ரஷீத் ரஷீத் கான், 24 ரன்ஸ். ஸோ மற்றபடி சாய் கிஷோர் வந்தாலும் அடிப்பேன். பிரசித் கிருஷ்ணா இந்த சீசன் ஃபுல்லாமே சூப்பரா போட்டாரு. அவன் ஒரு நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இத்தனைக்கு சாய் பையன் வந்து கிஷோர் ஒரு ஓவர் தான் போட்டாரு, செம்மடி வாங்க. ஒரு over தான் போட்டாரு. இந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் தூக்குனா இவனெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே தூக்கிடணும் இந்த சின்ன பையனை. அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கோர் வந்து 200+ தான் போல. So அப்படிதான் தோணுது. ஸோ ஆர்ஆருக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா சான்ஸ் இல்லை. பட் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸ்க்கு எல்லாம் சான்ஸ் கொடுத்து ஷைன் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள ஆட வைக்கிறாங்க. ஸோ 14 இயர்ஸ் சும்மா இல்ல. ஸோ நம்பி 14 இயர்ஸ் பையன் பரவாயில்ல, மத்தவங்க ஆடணும் அப்படிங்கிற இது பார்க்காம நீ ஆடுப்பா நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கோச் ராகுல் டிராவிட் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வர்றாரு. நியூ நியூ பிளேயர்ஸ் ஜெய்ஸ்வால் அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஃபுல்லாவே ஒன்னொன்னா அவர் கொண்டு வரனால அவருக்கு அவரோட கோச்சிங் வயசுல மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ கப்பு ஜெயிக்கிறாங்களோ எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வரதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுதான் என்னோட இது. வேற ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லி இல்ல முடிச்சிருங்க இல்ல வீடியோவை. நான் சொல்லணும். சூரிய வம்சியை பத்தி ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். சோ அவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஏன் இன்னைக்கு அவர் வந்து எப்படி சொல்றது, அவர் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாமே கிளீனா வெளியே போகுது. அவர் வந்து அவ்வளவு பவர் கொடுக்குறாரு ஷாட்ஸுக்கு, வந்த ஸ்பீடுக்கு மேலே வெளியே போகுது. அவர் ஆக்சுவலா அடிக்கிறதெல்லாம் கேட்ச் போற மாதிரி தான் இருக்கு, பட் துண்டா வெளியே போகுது. சோ ஒரு ஒரு பெரிய இந்தியாவுக்கு அவர் ஃபியூச்சர் இருக்கு. அதை வந்து அவர் கரெக்டா எடுத்துட்டு போனா அவரோட கெரியர் பெரிய கிராஃபா மாறுங்கிறத நான் நம்புறேன். அவரை இவ்வளவு நான் எப்படி நடந்துச்சுல. இல்ல நான் அவரை நான் எப்படி இன்னும் பார்த்தேன்னா, முன்னாடி சச்சினோட வீரேந்தர் சேவாக் வந்து ஆடுவாரு. அடிச்சா 6 4 இல்லைன்னா வெளில போயிடும். ஸோ அந்த இன்னிங்ஸ் வந்து இங்க காப்பி பேஸ்ட் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா இவர் லெஃப்ட்ல ஆடுறாரு. ஆனா லெஃப்ட் ஒரு அட்வான்டேஜ் ஓப்பனிங்க்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்னாலே ஒரு அட்வான்டேஜ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி அடிக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் நான் பாக்குறேன். நீ கண்டினியூ பண்ண. சோ அதான் இவ்வளோ நடந்துச்சுல. இவ்வளோ நடந்ததுல மனோபாலா சொல்ற மாதிரி இவனுங்க அடிச்ச சண்டையில நம்மள மறந்துட்டானுங்க அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணா வந்து இவ்வளோ ரன் அடிச்சு கொடுத்துமே 4 ரன்னுக்கு வெளியே போறாரு எல்பில. அப்பவே நினைச்சிட்டேன் ரைட்ரா அப்படின்னு. நீ சென்னையோட மட்டும் தானே அடிக்கிற, நீ எடுத்து பாருங்களேன் இந்த சீசன்ல எல்லா மேட்சும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை விட பயங்கரமா சொதப்புறனால, மத்த பேட்ஸ்மேன் சொதப்புறனால அவர் தப்பிச்சிடுறாரு. ஆனா அவர் தான் சென்னை முக்கியமான வேற அடிக்கல. கல்பிரிட்.
சென்னையோட அடிக்கல, பாட்டு தான் பேட்ல பட்டு பால் போச்சு, பால் தான் பேட்ல பட்டு ஆமா. ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு அதனால. அவர் பயங்கரமா தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. மனோபால டெம்ப்ளேட் தான் நிதிஷ் ராணாக்கு. இவனுங்க சண்டையில நம்மள மறந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரிதான். இவ்வளவு ரன் அடிச்சு கொடுத்தோம், அதை எடுத்துட்டு போக தெரியாம எல்பி ஆயிட்டு வராரு. அதுக்கப்புறம் ரயான் பிராக் வந்து அடிச்சு 35 ரன் அடிச்சு கொடுத்து ஜெயிக்கிறாரு. சோ நிதிஷ் ராணா வந்து ஆர்ஆர் வந்து, டேய் உன்னை இவ்வளவு நாள் வச்சதே பெரிய தப்புடா, ஃபர்ஸ்ட் உன்னை தூக்கிட்டு வேற வேற ஒரு பிளேயரை போடணும்டா அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் நிதிஷ் ராணா. சோ அதுதான். ஸோ பராக் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளிட்டு இருப்பாரு, என்னன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு நீ ஜெயிக்கல, அந்த சின்ன பையன் ஹீரோ ஆனனால மேட்ச் ஜெயிச்சாங்க. ஓகேவா, நீ ஒரு நினைச்சு பாருங்க, கேப்டன்சில வந்து நீ நினைச்சு பாருங்க, இப்ப 14 இயர்ஸ் இருக்கான் அவன். இன்னும் 10 வருஷம் 24 தான் இருப்பான் அவன். ஆமா ஆமா 24 யங்ஸ்டர் தான் அவன். ஆமா. அது வந்து ஆக்சுவலா அது 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 இமேஜினே பண்ண முடியல. ஒரு 14 இயர்ஸ் ஒரு சின்ன பையன். நிறைய பேர் 24 தான் கரியரே ஆரம்பிப்பாங்க. ஆனா உலகம் 10 வந்து வருஷமா பார்த்தா போதும் முடிச்சிருவோம். மச்சான். முன்னாடி பாத்தீங்கன்னா பட் 24 ஆனா 22ல see, வரவங்களே அது வந்து எல்லாருமே பார்க்கக்கூட ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு இப்படி வேகமா டெபியூட் போய் கொடுத்து அதே ஸ்பீட்ல போனவங்களும் இருக்காங்க, எக்கச்சக்கமா பிரித்திஷா இருக்காங்க. பிரித்திவ் ஷா பெரிய எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் சச்சின், நாங்க ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் சச்சின் ரெடி ஆயிட்டாரு, சேவாக் ரெடி ஆயிட்டாரு. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய பிளேயரா இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ கிரிக்கெட் இஸ் நாட் ஈஸி. ஸோ அதை ரொம்ப எப்படி சொல்ல கன்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டுட்டே இருக்கணும். ஸோ வெல் சி. ஆனா இது அவருக்கே இப்போ ஒரு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் ப்ராமிசிங்கா நினைக்கிறேன். தெரியறாரு. அவருக்கே ஒரு ப்ரெஷரா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வயசுலயே பயங்கரமா இருந்தாரு. அப்ப பீக் ஆகும்போது இன்னும் எப்படி ஆடுவாருன்னு நினைச்சு பாருங்க. 27 தான், 27 28 இதுதான் பேட்ஸ்மேன் ஒரு பீக்கா இருக்கும் ஆல்மோஸ்ட். அப்பதான் பக்காவா ஆடுவாங்க. அப்ப அவர் எப்படி ஆடுவாங்க நான் யோசிச்சு தான் பார்க்கணும். இல்ல அவருக்கே ப்ரெஷரா வெல் சி. இருக்குமா அது? எது எப்படியோ இதெல்லாம் இருக்கு. பட் இன்னைக்கான இன்னிங்ஸ் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ். அதுதான். ஸோ அதுதான், எல்லா மேட்சுமே அடிக்க முடியுமான்னு கேட்டா டவுட். இன்னைக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு, இன்னைக்கு அவரோட டே. ஸோ ரெண்டாவது இன்னும் சின்ன பையங்கிறதுனால இன்னும் பிளஸ்ஸா கொண்டாடுறாங்க. அண்ட் இது வந்து கிறிஸ் கேலுக்கு அப்புறம் இவர் செகண்ட்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா யாரும் மறக்க மாட்டாங்க இந்த மேட்சை. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்தவர் அவர் பேர் இன்னும் ரேஸ் பை ரேஸ் ஆகி சூரியவம்சிங்கிற ஒரு பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு எல்லாக்கிட்டுமே இந்த ஒரு செஞ்சுரினால அப்படின்னா சொல்லணும். டாப் 12 மும்பை ஆர்சிபி இருக்காங்க. அதே கடைசி அது இடத்துல முக்கியம், சென்னை இருக்காங்க. ஒரு கண்கொள்ளா காட்சி. இது ரொம்ப முக்கியம். சரி, எம்ஐ வர்சஸ் ஆமா. ஆர்சிபி வரட்டும், எப்படி இருக்கும் பார்ப்போம். அதான் பயங்கரமா இருக்கும். அது எலிமினேட்டர் மேட்சா ஒன்று 1-2 வரக்கூடாது, 3-4 வரணும். 3-4 வந்தா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி, ஓகே. மீண்டும் மீண்டும் மேட்சஸ் நிறைய இருக்கு. ஸோ யார் யார் ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் 1 2 3 4 மாறும். ஸோ இதுதான் கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு வின் 2 வின்ல வந்து எப்படி வேணா மாறும் பாயிண்ட்ஸ் டேபிள். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எங்களோட ஐபிஎல் ரிவ்யூஸ் வீடியோஸ், ரோஸ் வீடியோ இந்த மாதிரி எல்லாம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து 4 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் முக்கியமா பட்டன் அழுத்தி அந்த பெல் பட்டன் எல்லா யூடியூப் சேனல்ல அந்த ஒரு பெல் பட்டன் இருக்கும், குஜால்ஸ் பக்கத்துல இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. நாங்க போற எல்லா வீடியோஸும் ஆன் டைம்ல வந்துரும். வந்துடும். ஸோ ஓகே, நன்றி, வணக்கம். இன்னும் நாங்க ஐபிஎல் கண்டென்ட் இல்லாம கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து பின்னாடி வருது. ஸோ அது ஒன்னொன்னா நாங்க இறக்குவோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. பாய் தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்யூ. பாய்.